Hi friends, welcome to Cherium Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ராஜஸ்தானி ரெசிபி பார்க்க போறோங்க. ஸ்வீட் ரெசிபிங்க அது. அது வந்து பாத்தீங்கன்னா கடையில வாங்குனா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். அதனால நம்ம வந்து இன்னைக்கு வீட்லயே செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். Hi friends, Ghewar எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பவுல்ல 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இதுக்கு மெயினே வந்துட்டு நெய் தாங்க. ஸோ இந்த நெய்யை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸில் வந்து நல்லா ரப் பண்ணணும். நான் இந்த சின்ன கிண்ணத்தில் வந்துட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் வச்சேங்க இந்த ஐஸ் க்யூப் ரெடி பண்ணுறதுக்கோசம். இதை வந்து நல்லா ரப் பண்ணிங்கன்னா அப்படியே பாருங்கள் அந்த பட்டர் ஃபார்ம் ஆகும். பாருங்கள் கொஞ்சம் கை சில்லுன்னு இருக்கிற போல தான் இருக்கும். கொஞ்சம் விட்டு விட்டு பண்ணுங்கள். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. நான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நெய்ஸாக ஆகிடும் அப்படியே. இது கூட வந்துட்டு நம்ம 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணுங்க. ஜெலிச்சு வச்ச மைதா ஆட் பண்ணுங்கள். இதை வந்துட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கையில் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்க. இப்போ வந்துட்டு நம்ம 1/4 கப் அளவுக்கு சில்லுன்னு இருக்கிற பால் ஆட் பண்ணணுங்க. அதாவது காய்ச்சிட்டு சில்லுன்னு வைங்க. இப்போ வந்துட்டு நம்ம அந்த விஸ்கில் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா கலந்து விட்ட அப்புறமா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ வந்துட்டு நான் 1/2 கப் அளவுக்கு சில்னஸ் தண்ணி எடுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு 1/2 கப்பு அளவு யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து அந்த நல்லா பேட்டர் ஃபார்ம் ஆகணும். அதுக்காக வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். எந்த ஒரு கட்டியும் இருக்கக்கூடாதுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். அந்த விஸ்கில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டி மாதிரி இருக்குது. அதெல்லாம் நல்லா தட்டி விட்டுட்டு நல்லா கலந்து விடணும். ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப்பு அளவு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். இதுவும் சில் தண்ணி தாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பேட்டரை வந்து நல்லா ரெடி ஆகிட்டே வருது பாருங்கள். ஓகேங்க. நான் வந்து நல்லா தட்டி விட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஏன்னா எந்த கட்டியும் இல்லாமல் இருக்கிறதுக்கோசம். ஓகே. இப்போ வந்து இன்னொரு 1/2 கப் அளவு சில்னஸ் தண்ணி ஊற்றுறேன் நான். மொத்தமாக நான் வந்துட்டு 1/2 கப்பு அளவு சில்னஸ் தண்ணி ஊற்றுனேங்க. அதான் நீங்கள் ஒரே கப்பாகவே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் நீங்கள் வந்து மைதா அதெல்லாம் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் தண்ணியும் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இது கூட வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் சேர்க்குறேங்க. அந்த கீவர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு ராஜஸ்தானி ஸ்வீட்டுங்க. ஷாப்லலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இதை வந்து நம்ம வீட்டிலேயே செய்யலாம். நம்மளே செஞ்சு சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். இது வந்து நல்லா வந்து தின்னாக இருக்குது பாருங்கள் அந்த பேட்ரு. இப்போ வந்து அடுப்பில் நம்ம வந்து நெய்யும் எண்ணெயும் நான் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி கரண்டியில் அந்த பேட்டரை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அடுப்பை வந்துட்டு நெய் சூடு பண்ணிவிட்டு லோவில் வச்சுருங்க. ஊற்றும் போது லோவில் வச்சுருங்க. இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் போது அது அப்படியே அந்த ஓரத்தில் அப்படியே தனித்தனியாக வரும். அப்போ தான் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வரும் அது. இங்கே பாருங்கள் அப்படியே தனித்தனியாக ஒரு ஓரமாக போகுது பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். நடுவில் சின்ன ஹோல் வர வரைக்கும் அதை நீங்கள் வந்து ஊற்றிட்டே இருக்கணும். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்யணுங்க. பட் ஆனால் ருசி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வந்து அந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி மேலே வரும். ஸோ அதனால் அது சேஃப்டியாகவும் கொஞ்சம் பண்ணுங்கள். பாருங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே பேக்கில் போயிட்டே இருக்குது பாருங்கள். அந்த பாத்திரம் ஓரத்துலலாம் இருக்குது பாருங்கள். நான் அந்த கத்தியில் வந்து லைட்டாக அந்த ஹோல்ஸ்கோஸ் அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றினா அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்த் சைடு ராஜஸ்தானி சைடு வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டுங்க இது. இது ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும் இல்லையா? ஓகே. இங்கே பாருங்கள் அந்த சென்டராக ஹோல்கோசம் நான் அந்த மாதிரி நைஃப்பில் பண்ணி விடுங்க. இது வந்துட்டு அந்த கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் நல்லா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப வெள்ளையாக இருக்கும் போது எடுக்கக்கூடாது. மைதா வந்து வேகணும் இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஷேப் வந்து நல்லா வருது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாகவும் நெய் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபுல்லாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஏதாச்சும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பாதி பாதியாக கூட ஊற்றிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த 3/4 அளவுக்கு வந்து நீங்கள் அதை வந்து நெய் இல்லைனா எண்ணெய் ஆட் பண்ணணுங்க. அப்போ தான் இது வந்து நல்லா வேகும். ஓகேங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்படி உள்ளே தள்ளி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த கலரும் சேஞ்ச் ஆகும். ஓகே. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்கவே. வாவ்!
செம்மையாக ரெடி ஆகிட்டே வருதுங்க. இப்போ வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சுங்க. நம்ம எடுத்துடலாத நல்லா அந்த நெய் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது செம்மையாக. இது மேலே வந்து நம்ம சுகர் சிரப்பு போடணும். அதுக்கு வந்துட்டு 1/2 கப் அளவு சர்க்கரை ஒரு பேனில் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம 1/4 கப்லேயே பாதி தண்ணி ஆட் பண்ணணும். அந்த சுகர் சிரப்பு ரெடி பண்ணுறதுக்கோசம், அதாவது கம்பி பதம் மாதிரி வரணும் அது. ஓகே, இதை வந்து சர்க்கரை கரைஞ்ச அப்புறமா அந்த கம்பி பதம் வந்துட்டு வரணும். அது ரெடி பண்ணிடணும் நம்ம. ஓகே, சர்க்கரை கரைஞ்சிட்டே வருதுங்க நல்லா. நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது, இந்த ரெசிபீஸ்லாம் பண்ணும்போது கொஞ்சமான குவான்டிட்டியாகவே எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் அதை காட்டுறேன் பாருங்கள். நல்லா வந்து 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ வந்து அதை வந்து நம்ம அந்த கீவார் மேலே ஆட் பண்ணணும். அந்த சுகர் சிரப்பை அது மேலே வந்து ஆட் பண்ணணும். அது அப்போ தான் வந்துட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தான் அந்த சுகர் சிரப்பு வந்து நம்ம சேர்க்குறது. ஓகேங்க, நல்லா மேலே சேர்த்து விட்டாச்சு நம்ம. இப்போ இது கூட வந்துட்டு பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மேலே நல்லா தூவிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பரான டேஸ்டியான கீவார் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீவார் ரெசிபியை பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.